என்ன நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளுப்பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்ன நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே. தன்னால கண்ணு கலங்குது கத்தாவே உம்மை நினைக்குது. தன்னால கண்ணு கலங்குது கத்தாவே உண்மை நினைக்குது. எல்லாரும் சேர்ந்து இந்த தெள்ளுப்பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்ன நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. பாடுமா இந்த தெள்ளுப்பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை. என்ன நல்லவனாக்கி இந்த தெள்ளுப்பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்ன நல்லவனாக்கிய கருவினாதையானே தெருவினில் நான் கிடந்தேன். கருவினாதையானே தெருவினில் நான் கிடந்தேன். அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே. அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே. அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று மறவேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று கரங்களை தட்டி இந்த தெள்ளுப்பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீர். எல்லாம் நல்லா இந்த நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளுப்பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்ன நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. எத்தனையோ இந்த பாதையில எத்தனையோ பாதையில ஆற்றிட ஒருவரும் இல்லாமல் தேற்றிட ஒருவரும் இல்லாமல் பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையின் பாதையில துன்பங்களும் துயரங்களும் வந்தது. ஆனால் அது எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒருவரே கூட இருந்து கண்மணி போல நம்மை பாதுகாத்து வந்தாரே. அவருடைய அன்பை நினைச்சு, அவருடைய கிருபையை நினைச்சு, அவருடைய இரக்கத்தை நினைச்சு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேற்றிட ஒருவர் இல்லை, மாற்றிட யாரும் இல்லை. தேற்றிட ஒருவர் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை. தூற்றிட பலருண்டு, சேற்றை வீசும் மனிதருண்டு. தூற்றிட பலருண்டு, சேற்றை வீசும் மனிதருண்டு. ஏற்றிடும் எந்த விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே. ஏற்றிடும் என் விளக்கை ஏற்றும் எந்த தெய்வமே. சப்பரனே பற்பரனே உம்மை நான் என்று துதிப்பேன். பொற்பரனே கற்பரனே உம்மை நான் என்று புதி. இந்த தெள்ளுப்பூச்சி கரங்களை தட்டி வாழ்க்கையை தந்தீரே. என்ன நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளுப்பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்ன நல்லவனாக்கி உள்ளமெல்லாம் உருகுதையா. உள்ளமெல்லாம் உருகுதையா உன்னன் அன்பை நினைக்கையிலே. உள்ளமெல்லாம் உருகுதையா உன்னன் அன்பை நினைக்கையிலே. தன்னால கண்ணு கடங்குது கத்தாவே உண்மை நினைக்குது. தன்னால கண்ணு கடங்குது கத்தாவே உண்மை நினைக்கு. எல்லாரும் சேர்ந்து இந்த தெள்ளுப்பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்ன நல்லவனாக்கிய உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. நான் உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து கொண்டீரே.
சுமந்து கொண்டீரே. எத்தனை அன்பு என்னேன், எத்தனை பாசம் என்னேன், எத்தனை அன்பு என்னேன், எத்தனை பாசம் என்னேன். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தகப்பனே, நீர் எங்களை சுமந்து வந்த நல்ல தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை சுமக்க எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நிறைய ஆசீர்வாதத்தை நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். கூடி வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் என்னை கூட ஒரு சிறு சாட்சியை நிறுத்தியிருக்கிறார். கர்த்தர் ஆமென். கடந்த வாரத்தில் ஒரு வருடத்தை புது வருஷத்தை காண கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஒரு வாழ்க்கையில் ஒரு 40 வருடத்தை கடக்க கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஹாஃபை முடிச்சிருக்கிற, செகண்ட் ஹாஃபுக்குள்ளே பிரவேசித்து இருக்கிறேன். கர்த்தர் இந்த 40 ஆண்டுகளும் கர்த்தர் நல்லவராக எத்தனையோ காரியங்களில் என்னை ஆதரித்து, என்னை பராமரித்து, என்னை பாதுகாத்து, என்னை எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னை நேர்த்தியாய் நடத்தி இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக என்னை ஒரு ஊழியக்காரனாய் நிறுத்தினேன். தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து எனக்காகவும் ஆமேன், குடும்பத்திற்காகவும் ஊழியத்திற்காகவும் ஆமேன், இனியும் செய்ய போகிற கர்த்தர் என்னை கொண்டு செய்ய போகிற மகத்துவமான கிரியைகளுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த ஊழியத்தின் பாதையில் என்னோடு இணைந்திருக்கிற இந்த விசுவாச பிள்ளைகள் யாவருக்கும் இந்த ஊழியத்தை நீங்கள் நேசிக்கிறீர்கள், தாங்குகிறீர்கள், இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், ஊழியருக்காக நீங்கள் பாராட்டுகிற அன்புக்காக, தயவுக்காக, எல்லாவற்றுக்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உங்கள் ஜெபங்களில் நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. எடுத்துக்கொள்வோம் தொடர்ச்சியாக சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை இந்த தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற நம்ம நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன், பூமியிலும் நான் உயர்ந்திருப்பேன். 4 வாரங்களாக இந்த சத்தியத்தை நாம் தொடர்ச்சியாக நாம் கேட்டு வருகிறோம். போன வாரத்தில் கூட ஆமேன் அருமையான பாஸ்டம்மாவாக அமர்ந்திருப்பதை குறித்ததான பெண்கள் யாரெல்லாம் அமர்ந்திருந்தார்கள் என்ற காரியத்தை உங்கள் மத்தியில் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். சரி, நான் ஆண்டவரே நேற்று நைட்டு வரைக்கும் ஆண்டவரே நான் 4 வாரம் இந்த வார்த்தையை பேசியாச்சுப்பா, இனி எங்கள் மக்கள் என்ன பண்ண விரும்பலை, போர் அடிக்க விரும்பல ஆண்டவர், எனக்கு வேறு ஏதாவது வார்த்தையை கொடுங்க அப்படின்னா நேற்று வரைக்கும் எனக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு லீடிங்கே இல்லை. அதனால் ஜெபித்துட்டு நான் படுத்துட்டேன். ஆனால் காலையில் ஆண்டவர் எனக்கு இதே வார்த்தையில் ஞாபகப்படுத்தி இதற்கு தொடர்புடையதான 3 மனிதர்களையும் அவருடைய சம்பவங்களையும் எனக்கு நினைவு பூட்டி, இதை இன்றைக்கு என் ஜனத்திற்கு, என் மக்களுக்கு நீ சொல்லும் மகனே அப்படின்னு என்னை உணர்த்தினபடினால அந்த வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக நான் சொல்லி நான் கடந்து போகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் உங்களோடு கூட என்னோடு கூட அவர் இடைப்படுவாராக. ஆமீன், ஆமீன். அதற்கு 3 காரியத்தை தலைப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். மன்னிப்பையும் இரக்கத்தையும் பெற்றவள் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தாள் என்ற ஒரு தலைப்பும் ஒரு மனுஷி குறித்து நம்ம பார்க்க போகிறோம். தண்டனையை பெற்றவன் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தான், மன்னிப்பும் இரக்கத்தையும் பெறுவதற்காக அமர்ந்திருந்தான். 3வதாக யுத்தம் வரும்போது அமர்ந்திருந்தான், வியாதி வந்த போதோ அவன் அமர்ந்திருக்க விரும்பவில்லை என்று 3 தலைப்பில் தேவனுடைய வார்த்தைகளை நேரம் இருக்கும் என்று சொன்னால் 3ஐயும் நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசும். மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன், மன்னிப்பையும் இரக்கத்தையும் பெற்றவள் அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்தாள். 1. 2வது,
தண்டனையை பெற்றவன், தேவனிடத்திலிருந்து தண்டனையை பெற்றவன், கான்சிக்வன்சஸை அனுபவித்தவன், மன்னிப்பின் இரக்கத்தை பெறுவதற்காக அமர்ந்த ஒருத்தி இரக்கத்தை பெற்றதற்காக அமர்ந்திருந்தால், இன்னொருவன் இரக்கத்தை பெறுவதற்காக அமர்ந்திருந்தான். மூன்றாவது ஒருவன் யுத்தம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது தேவனை தேடினான், தேவனிடத்தில் அமர்ந்திருந்தான். ஆனால் அவனுடைய நாட்களின் கடைசி காலத்தில் அவன் தேவனை மறந்து விட்டான். தேவனை நினைப்பதற்கும் தேவனிடத்தில் அமர்ந்திருப்பதற்கும் அவன் விரும்பவில்லை என்பதை குறித்து 3 மனிதர்களை அவன் குறுகிய நேரத்திற்குள்ளாக எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேரத்தில், ஆறாத நேரத்தில் இந்த வார்த்தைகளை தேவன் பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்தில் போட்டதான் அந்த விதைகளை உங்களுக்கு முன்பாக நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. மனிதனுடைய சத்தத்தை அல்ல, தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். போன வாரத்தில் நாம் பார்த்த அந்த ஒரு சம்பவத்திலிருந்து ஒரு வார்த்தை, அந்த சம்பவத்திலிருந்து சில விளக்கங்களையும் சில காரியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3 7 வரை உள்ள 6 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து ஒரு ஸ்திரீ நலதம் என்னும் ஒரு ஸ்திரீ நலதம் என்னும் தைலத்தை, தொடர்ந்து வாசிங்க சார். உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து, நான் தான் சொன்னேன் அல்லவா, மன்னிப்பையும் இரக்கத்தையும் பெற்றவள் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க வந்தாள் அல்லது அமர்ந்திருந்தாள் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த ஸ்திரீ என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே சம்பவத்தை நாம் எங்கே வாசிக்கலாம் என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் முதற்கொண்டு 50 வரைக்குள்ள வசனங்களை வாசிக்கலாம். அந்த ஸ்திரீயை குறித்து போடப்படுறது. நாம் மறுபடியும் அந்த வார்த்தைகளை நாம் படிக்க போகிறோம். இந்த ஸ்திரீ யாரு அப்படின்னு பார்த்தா, who is this woman அப்படின்னு பார்த்தா, இயேசுவின் பாதத்தில் நலதம் என்னும் தைலத்தை ஊற்றினாலவா, யாரையா இந்த ஸ்திரீ, யாரம்மா இந்த ஸ்திரீ என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்புங்கள். உங்களுக்கு இந்த சம்பவத்தை சொல்லி இதனுடைய காரியத்துக்கு நேராக நான் வர விரும்புகிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து, போதகரே, தேவனுடைய நியாயப்பிரமாணம், ஒரு ஸ்திரீ விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டு அவள் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டு அவள் இயேசுவினுடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தி, இப்படிப்பட்ட குற்றத்தை செய்தவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்பதை வேத வசனத்திலிருந்து எடுத்து மோசே நியாயப்பிரமாணத்தில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதே, நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர் என்பதை சொல்லி இவளை என்ன செய்யலாம் என்பதை இயேசுவினிடத்தில் கேட்கிறார்கள். கீழே உள்ள வசனங்களை நீங்கள் வாசிப்பில் என்று சொன்னால், இயேசு சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது பேர் கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்ன போது, யாரெல்லாம் கல்லை தூக்குனாங்களோ, யாரெல்லாம் கல்லை எடுத்தாங்களோ, கல்லை போட்டுட்டு போயிட்டாங்க. இயேசு நிமிர்ந்து பார்த்து சொல்றா, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி 3ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனத்து வரைக்கும் இந்த இன்சிடென்ட்ஸை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த விபச்சாரத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்ட ஸ்திரீ தான் இந்த ஸ்திரீ என்று சொல்லி வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ஸ்திரீ தான் இயேசு தனக்கு செய்த அந்த மன்னிப்பின் இரக்கத்திற்காக, அவர் எனக்கு செய்த யாருமே இந்த முழு
உலகமும் அங்கிருக்கிற ஜனக்கூட்டங்கள் அத்தனையும் என் மேல் கல்லெறிய வேண்டும் என்று என்னை சொன்ன பொழுது, என் மேல் குற்றம் சாட்டின பொழுது, கல்லெறிவதற்கு ஆயத்தமாய் நின்ற பொழுது, ஆமீன், இந்த கல்லெறிதிலிருந்து என்னை மீட்டு விட்ட, என் உயிருக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்த, எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்த, இல்லை நான் இதே பாவத்தில் என் வாழ்க்கையில் நான் செத்து மடிந்திருப்பேன், இதிலிருந்து என்னை மீட்டு கொண்டார் அல்லவா, இந்த தேவனுக்கு நான் எதாகிலும் செய்ய வேண்டும் என்பதைத்தான் அவள் இயேசு அந்த ஊருக்கு வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு என்ன செய்கிறாள் என்று சொன்னால், இவள் விலையேற பெற்ற நலதம் என்னும் தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் ஊற்றுகிறார். இவள் பேர் என்ன என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், 11 யோவான் 11 அதிகாரம் 1-2 வசனங்களை வேகமாய் வாசியுங்கள். யோவான் 11 அதிகாரம் 1-2 வசனங்களை. அடுத்த வசனம். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி அவருடைய பாதத்தை துடைத்தவளே அந்த மரியாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Who is this woman? Who is this Magdalene Maria? யார் என்று சொன்னார், தேவனுடைய பாதத்தில் நலதம் என்னும் தைலத்தை ஊற்றி தலைமையினால் துடைத்த இந்த மரியாளும் அவளே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமே. எப்போ இங்கே நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. இப்போ மார்க் 14 அதிகாரத்துக்கு நேரம் வருவோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த இயேசுவின் பாதத்தில் இந்த தைலத்தை ஊற்றினவள் தான் இந்த மகதலேனா மரியாள். இங்கே 3 வசனத்தை வாசிங்க சிஸ்டர். கொண்டு வந்து அதை உடைத்து இந்த தைலத்தை இயேசுவின் பாதத்தில் ஊற்றுகிறார். ஊற்றும் போது மார்க்கில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்திற்கு விற்று இதன் கிரயத்தை கொண்டு இந்த விற்று தரித்தத்துக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவனை முறுமுறுத்தார்கள். இந்த 300 பணம் என்பது என்ன என்று சொன்னால், 300 தினாரியஸ் என்று சொல்லுகிறார்கள். ஒரு தினாரியஸ் 10 பென்ஸ், 10 ஒரு பென்ஸ் 10 டினாரியர் என்று அப்பனா 300 × 10 போட்டுங்க, எவ்வளவு வருது? 3000 ரூபாய். இந்த 3000 ரோமர் காலத்தில் வாழ்ந்த அந்த காரியத்திற்கு எவ்வளவு காரியம் என்றால், ஒரு நாள் அவர்களுடைய கூலி, ஒன் டே ஒரு கூலி, ஒரு 300 தினாரியஸ் என்று சொல்லுகிறார்கள். அது ரோமர் காலத்தில், இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த ரோமர் பீரில் இருந்ததான அந்த நாணயத்திற்கு, அந்த காசுக்கு 300 காசு என்று சொன்னால் 3000 காசு வெள்ளிப்பணம் நிறைந்த அந்த வெளியேறப்பெற்ற தைலத்தை தான் இயேசுவின் பாதத்தில் ஊற்றினார். இதை அங்கு இருக்கிறவர்கள் சொல்லுகிறார் என்று மார்க் பதிவிடணும். ஆனால் நீங்கள் அப்படியே வருவீர்கள் என்று சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு வருவோமே. லூக்கா எழுதின சுவிசேஷம் புஸ்தகத்துக்கு வருவாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துக்கு 7 அதிகாரத்துக்கு நேராக வாங்க. 37 வாசிங்க. She was so cried. அவள் அழுகிறாள். அழுது கொண்டு அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து இரக்கத்தை பெற்றவள், மன்னிப்பின் இரக்கத்தை பெற்றவள், அவர் பாதத்தில் அமர்ந்து தன்னால் முடிந்ததை அவருக்கென்று ஆஃபர் பண்ணி கொடுத்து வெளியேறப்பட்ட நலதம் என்னும் தைலத்தை ஊற்றி தன் தலைமயிரினால் அவருடைய பாதத்தை துடைக்கிறான். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14 அதிகாரம் 3 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, குஷ்டரோகியாய் இருந்து பின்பு குணமாக்கப்பட்ட சீமோன் பேதுரு. சீமோன் வீட்டில் இயேசு போஜன பந்தி இருக்கிறார். அடுத்து கீழே வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் கீழே 39 வசனத்தை வாசிங்க. அவரை அழைத்து, பரிசேயன் எவரு? முன்னா குஷ்டரோகியா இருந்தான்ல, இவனுக்கு என்ன கொழுப்பு இருந்திருக்குன்னு பாருங்க. இவன் யார் தெரியுங்களா? அவன் 14 அதிகாரம் 3 வசனம் போடுப்பா. மார்க் 14:3. இவனை குறித்து வேதம் சொல்லுது, போடுப்பா 14:3 எல்லாம் பாடிங்க. அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்தான்னா, அப்ப குஷ்டரோகி இல்லை, ஒரு காலத்தில் எப்படியா இருந்தா சொல்லுங்க, ஒரு காலத்தில் குஷ்டரோகியா இருந்தா, இப்ப அதுல இருந்து குணமாயிட்டான்.
இப்போ இவன் குணமானதுனால இயேசு அந்த ஊருக்கு வராருன்னு கேள்விப்பட்டு அவருக்கு விருந்து வைக்கும்படியாக அவரையும் அவருடைய சீசர்களும் தன் வீட்டிற்கு அவரை அழைக்கிறவன் இவன் ஒரு காலத்தில் எப்படி தெரியுமா இருந்தான்? மோசே நியாயப்பிரமாணத்தின்படி குஷ்ரோகியா இருக்கிறவன் சிட்டிக்குள்ள இருக்க முடியாது, டவுனுக்குள்ள இருக்க முடியாது, வீட்டில் இருக்க முடியாது, ஜனங்கள் நடுவில் அவன் வாசம் பண்ண முடியாது, ஜனங்கள் மத்தியில் அவன் உட்கார முடியாது. ஊருக்கு ஒதுக்குப்புறன்னு சொல்லுவோம், அல்லது அவுட் வெளி பக்கம் பாளையத்துக்கு புறம்பேன்னு சொல்லுவாங்க. ஜனங்க வாழ்ற மத்தியில் இல்லாமல் ஊருக்கு வெளியே கொண்டு வந்து எங்கேயோ ஒரு மரத்துக்கு கீழேயோ அல்லது எங்கேயோ ஒரு கூடாரம் போட்டு அங்கே அவனை விட்டுருவாங்க. அவனுக்கு சோறு வேணும்னா, தண்ணி வேணும்னா, என்ன வேணும்னாலும் அவன் எங்கே தான் இருக்கணும்? பாளையத்துக்கு புறம்பே தான் இருக்கணும். யார் அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒருவர் போய், அதுவும் என்ன பண்ணக்கூடாது, அவன் பக்கத்துலலாம் போகக்கூடாது, தூரத்தில் கொண்டு போய் அவனுக்கு வேண்டிய சாப்பாட்டையோ தட்டோ நாய்க்கு வைக்கிற மாதிரி என்ன பண்ணிடணும், வச்சுட்டு அவனை பார்க்காம திரும்பி வந்துடணும். அப்படி இருந்தவன் யாரு? இந்த சீமோன் அப்படி இருந்தவன். இயேசு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணவன். அவர் பாதத்தை கழுவுறதுக்கு என்ன கொடுக்கல? தண்ணி கொடுக்கல. அப்ப இவனுக்கு என்னது? இவன் செயலினாலும் பரவாயில்ல, தன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டவள், விழுந்து விடுதலையாக்கப்பட்ட மன்னிப்பின் இரக்கத்தை பெற்றவள், இயேசு அந்த ஊருக்கு வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு தன் பாதத்தில், அவருடைய பாதத்தில் அமர்ந்து தன்னுடைய நலதம் என்னும் தைலத்தை எடுத்து ஒரு நாள் கூலியினுடைய 300 பணத்தை 300 தினாரியஸை 300 தினாரியஸ் எடுத்து 3000 வெள்ளிக்காசு கூடிய அந்த பணத்தை, அந்த நலதத்தை எடுத்து அவள் பாதத்தில் உட்கார்ந்து அதை ஊற்றி தன் தலைமயிரினால் என்ன பண்ணுகிறான்? இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு எனக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார், எவ்வளோ கிருபை பாராட்டி இருக்கிறார். ஒரு நாள் நாமும் பாவம் என்னும் குஷ்ரோகியாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நாம் ஒரு நாள் பாவத்தில் ஜனங்களோடு ஜாதிகளோடு சேர்க்கப்படாமல், ஊரால் உலகத்தாலும் ஒதுக்கப்பட்ட நிலையில, யாரும் கண்டு கொள்ளாமல் மதிக்கப்படாத நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு கர்த்தர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறா, கனப்படுத்தியிருக்கிறா, உயர்த்தியிருக்கிறா, வேண்டிய நன்மைகளை தந்திருக்கிறா. ஆனால் நீங்களும் நானும் எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்று சொல்லி பாருங்கள். எத்தனை பிரச்சனையோடு கூட இருந்தோம், போராட்டத்தோடு இருந்தோம், ஒருவரும் கண்டு கொள்ளாமல் மதிக்கப்படாத நிலையில் இருந்தோம். ஏசு அவனுக்கு ஒரு பாடத்தை கற்பிச்சு விரும்பினா, கீழே வாசிங்க அந்த வசந்த லூக்கு. உனக்கு நான் ஒரு காரியம் சொல்லணும்பா. கொடுக்க வேண்டியதா இருந்தது. எவன்ப்பா அதிகமா அன்பா இருப்பான்? நியாயப்படி பார்த்தா கொடூரமான பாவம் விபச்சாரத்தை விட குஷ்ரோகம் தான் வேதனையானது. ஏன்னா இவன் ஜனத்தின் நடுவில் இருக்கிறவன். குஷ்ரோகி என்பவன் ஜனத்திற்கு வெளியே புறம்பே இருக்கிறவன். There is no communication between people and him. நியாயப்படி பார்த்தா இவ செய்ய வேண்டியதெல்லாம் யார் தான் செஞ்சிருக்கணும்? அவரை தூக்கி தலையில வச்சு கொண்டாடி இருக்க வேண்டியது யாரு தான்? இந்த சீமோன் தான். ஆனா விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிப்பட்டவள் வந்து, அவள் தன் பாவங்கள் எவ்வளவாய் மன்னிக்கப்பட்டதை, தேவனிடத்தில் நான் எவ்வளவு இரக்கத்தை பெற்றிருக்கிறேன் என்பதை அறிந்து அந்த ஊருக்கு வருகிறாள் கேள்விப்பட்ட உடனே எங்கே போய் வாங்கினாலும் தெரியல, எத்தனை நாள் சேவிச்சு வச்சாரா தெரியல, அல்லது அந்த விபச்சார தொழிலை விட்டதுக்கு அப்புறம் எங்கேயாவது போய் வேலை செஞ்சிருப்பா. அப்படிதான் எனக்கு இந்த பேசேஜ் வாசிக்கும் போது தோணுது. ஏன்னா இது வரைக்கும் வேற எந்த தொழிலும் தெரியாது. இப்போ இயேசு அவளை ரட்சித்துட்டாரு, நீ பாவம் செய்யாதுடா, இனி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவா, அவளுடைய டே டு டே லைஃபுக்கு அவள் என்ன பண்ணுவா தெரியாது. வேலைக்கு போயிருப்பா, சம்பாதிச்சிருப்பா, அவள் சேர்த்தி வச்சிருப்பா. ஏசு அந்த ஊருக்கு வராருன்னு கேள்விப்பட்ட உடனே இந்த நலதம் தைலத்தை எடுத்துட்டு ஓடுறா இயேசுவின் பாதத்தில் அமரும்படியாக ஓடுகிறான். ஒரு காலத்தில் எந்த ஆசீர்வாதமும் நன்மையும் எந்த காரியமும் இல்லாத போது தேவ சமூகத்தில் தேடி 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 ஓடி வந்த தேவ பிள்ளையை இன்னைக்கு எங்க இருக்குது அந்த வேதம்?
ஆதியில கொண்ட அந்த விசுவாசம் எங்கே? ஆதியில கொண்ட அந்த தேவன் மேல அந்த பற்றுதல் என்ன? அமர்ந்திருக்கும்படியா விரும்பின அந்த காரியம் என்ன? கர்த்தர் எவ்வளவு நம்ம ஆசீர்வதிச்சிருக்காரு, எவ்வளவு நம்ம கொடுக்க வேண்டும் ஆண்டவருக்கு. அவர் எனக்கு செய்த காரியத்துக்கு நான் இன்னும் எவ்வளவா செய்யணும் அவருக்கு. ஆனா அது இல்லாம இன்னும் நம்ம வேணும்னு கேட்டிருக்கோம். எப்படி கர்த்தர் கொடுப்பாரு? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒத்துக்கிட்ட ஆமேன்னு சொல்லுங்க, சொல்ல வேண்டாம். நான் தான் புரிஞ்சுக்குவேன். நீங்க புரிக்கல, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் நான் நினைச்சுக்குவேன். இத்தனை பாவங்களை மன்னித்து, இத்தனை அக்கிரமத்திலிருந்தும் ஜனக்கூட்டத்திலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் நடுவிலிருந்து என்னை தூக்கி, என்னை அபிஷேகித்து, என்னை அழகு பார்த்து, என்னை தேவன் தேவைகளை சந்தித்து, ஒரு தகப்பனுக்கு மேலாக, தாய்க்கு மேலாக என்னை நடத்தி வந்ததை நினைத்து எத்தனை முறை அவர் சமூகத்தை நான் தேடுகிறேன். ஒரு நாளைக்கு எவ்வளவு முறை அவர் சமூகத்தை நான் ஸ்பெண்ட் பண்றேன். ஆராதனை எத்தனை பேர் ஒழுக்கமா ஆராதிக்கிறோம்? எவ்வளவு நம்மளை மன்னிச்சிருக்கிறாரு, நம்மளை தூக்கி இருக்கிறாரு, உயிரை கொடுத்து நம்மளை மீட்டு இருக்கிறார் அல்லவா? மனுஷங்க நம்மளை கண்டு கொள்ளாத நம்மை கண்டு கொண்டார் அல்லவா? எட்டரை மணிக்கு ஆராதனை, எத்தனை மணிக்கு நம்ம வரோம்? முதல் பாட்டு 8:50 பாடுறோம், கடைசி பாட்டு 9:30 35 இந்த 2 வாரம் தான் 35 36 முடியுது. கடைசி பாட்டோட இந்த ஆராதனை, அந்த வர்ஷிப் டைம் 40 நிமிஷம் கூட இல்லை. அதில் 2 பாடல் 3 பாடல் உட்கார்ந்து பாடுறோம். 9:10 அல்லது 9:15 மேலே தான் எழுந்து நின்று பாடுறோம். அந்த 15 நிமிடத்தில் நீங்களும் நானும் கர்த்தர் கொடுக்கிற கணம் எங்க? நீங்களும் நானும் கர்த்தர் கொடுக்கிற காரியம் எங்க? எவ்வளோ நம்மளை மன்னிச்சாரு, ஏற்றுக்கொண்டாரு, நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இல்லை ஆராதனை நம்ம நேரத்தோடு கூட வரோமா? என்ன அன்பு அவருக்கு நம்ம காண்பிக்கிறோம், என்ன வெளிப்படுத்துறோம்? நம்ம ஆராதனை ஸ்தலம் என்ன பொழுதுபோக்குற இடமா? கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார் அல்லவா, இங்கே வாசம் பண்ணுகிறார் அல்லவா? பாஸ்டர் லிவிங்ஸ்டனை பார்க்கவா வரோம்? இல்லை மற்ற இன்னைக்கு போல 4 பேரோட பேசிட்டு வரலாம் அதுக்காகவா வரோம்? இல்லை, என் பாவங்களை, என் சாபங்களை, என் நோய்களை, என் வியாதிகளை, என்னுடைய காரியத்தை எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து என்னை அதிலிருந்து விடுதலை ஆக்கினவரை நான் பார்க்க போகிறேன், அவரை ஆராதிக்க போகிறேன். After 15 minutes உங்களால நின்று கர்த்தரை ஆராதிக்க முடியலன்னா எதுக்குங்கன்னு கேட்கிறேன் நான். ரேஷன் கடையில் 10,000 ரூபாய் கொடுக்குறான்னு சொன்ன நம்ம போய் நிற்பவே மாட்டோமா? வாங்கிட்டு வர வரைக்கும் நிற்போம்ல? இருக்கீங்களா என்னோட? அவன் சொல்றான், அதை தரித்திரத்துக்கு கொண்டு போய் கொடுக்கலாமேன்னு. ஏசு சொல்றாரு, டேய் உனக்கு ஒரு காரியத்தை நான் சொல்றேன்டா, எவனுக்கு அதிகமாக 43ஆம் வசனம், நினைக்கிறானா இவனுக்கு என்ன ஒரு இது இருந்திருக்கும். உண்மை அப்போ கூட பார்த்தீங்களா, இன்னைக்கெல்லாம் நம்ம ஒரு காலத்தில் பிரஸ்டீஜை விட்டு கர்த்தரை ஆராதித்தவர்கள், நம்ம வெக்கத்தை விட்டு கர்த்தரை ஆராதித்தவர்கள். இன்னைக்கு என்ன பொசிஷன் வந்துருச்சு, உயர்வு வந்துருச்சு, கனம் வந்துருச்சு, ஆசீர்வாதம் வந்துருச்சு, வேணுங்கிற நன்மை நடக்குது, வேணுங்கிற காரியத்தை கர்த்தர் எல்லாவற்றையும் செய்துட்டாரு. இப்போ கையை கூட என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? ஆமென், ஹல்லேலூயா. நான் உங்களை சொல்ல, தட்டாதவங்களை தானே சொன்னேன். சொல்கிறேன், நினைக்கிற ஆண்டவரை, அதுதான் உண்மை. இவர் யாரு? அவன் நினச்சதவே யாருன்னு நினச்சவர் இல்லை, அவன் மனசுக்குள்ளே தான் நினச்சான். பாவியாக இருக்கிறவரிடத்துல போய் அவ தன் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான்னு பாவியான மனுஷன்னு தெரியாமையே இவர் என்ன பண்ணுறாளாம், அவளோட பேசிட்டு இருக்கிறாரு. இவருக்கு வெக்கமா இல்லையா? இவர் இயேசு
மனுஷன் பாவத்தை மன்னிக்க வந்தவர் இப்போ பாவி பக்கத்திலே உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காரு. அவருடைய எண்ணத்தவே அறிந்தவர். நினைக்கிறேன்ப்பா. தொடர்ந்து கீழே வாசிங்க. ஆ ஆ ஆ அவன் வார்த்தையில அவனை பிடிக்கிறார். சரியா நீ நிதானித்தாயப்பா என்று சொல்லி இந்த ஸ்திரீயை பார்க்கிறப்பா, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன்ப்பா, ஏன் நீ என் கால்களுக்கு என்ன தரல? தண்ணி தரல. எத்தனை பேர் நோடு இருக்கிறீங்க? மன்னிப்பின் இரக்கத்தை பெற்றவள். குஷ்டரோகியா இருந்தவன் வீட்டுக்குள்ள வரும்போது கை கழுவும் கால் கழுவும் என்ன கொடுக்கல? தண்ணி கூட கொடுக்கல. இவ போறா, தன் கண்ணீரினால் தன் பாதத்தை நனைக்கிறான். அப்ப அவருடைய கண்ணீர் எவ்வளவா இருந்திருக்கும்? நனைத்து, வேதத்துல ஸ்திரீகளுடைய மகிமை எதுன்னு சொல்லுது? தலைமுடி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய மகிமை என்ன இருக்குது? அதனால தான் அந்த மகிமையை வெட்டக்கூடாதுங்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன முறைக்கிறீங்க? மகிமையை வெட்டக்கூடாது நான் சொல்ல வசனம் சொல்லுது. ஆமென். ஸ்திரீகளுக்கு தலைமயிரே அல்லது முடிய என்னவா கொடுக்கப்பட்டிருக்குதா? மகிமையாக முக்காடு. நீங்கள் பார்க்குறத பார்த்தா அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. வேகமாக அந்த வசனத்தை வாசிச்சுட்டு திரும்ப வருவான். ஆமேன் ஆமேன். வேறு வேறு காரியங்களை பேச வேண்டும்னு நினச்ச நமக்கு இன்னும் பழைய ஆகாரத்தையே கொடுக்க வேண்டியது. ஆமாம், குழந்தைக்கான ஆகாரத்தை கொடுக்குறதே ஆமாம் தேவையாக இருக்குது. ஆமாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம். ஆமேன். வேகமாக வாசிங்க. ஆமே, அப்படியே வாசிக்கலாமா? ஆமே, 11ஆம் வசனம் வாசிங்க. 11 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சீக்கிரம். கர்த்தருக்குள் ஸ்திரீயானவள் புருஷனும் இல்லை, ஸ்திரீயும் இல்லை. அப்படியே 14ஆம் வசனம் வாசிச்சிருங்கம்மா. வாலி கணவன்மார்கள் அல்லது ஜென்ஸு நமக்கு முடி வளர்க்குறது அது என்னவா இருக்குமா? கனவீனம். நம்ம இன்னைக்கு அதை தான் வளர்த்துட்டு இருக்கிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இருக்கிறவங்க ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு சபைகள்லாம் அவங்கள தான் ஏற்றுறாங்க. முடி வெட்டினவங்கள ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. தாடி வளர்த்துனவங்களையும் முடி நீளமாக இருக்கிறவங்கள தான் நம்ம பார்க்குற மியூசிஷியன்ஸ் எல்லாம் என்னதான் இருக்காங்க, அப்படி தான் இருக்காங்க. நான் சொல்லிங்க, என்ன யாரும் முறைக்காதீங்க. வசனம் சொல்லு. தொடர்ந்து வாசிங்க. ஒரு ஆமேன் சொல்லி சகோதரிமார் மாத்திரம் ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமே. நீங்க ஆமேன் சொல்லுன்னா என்ன நினைச்சுக்குவேன்? ஓ, இவங்க ஏதோ இடையில ஏதோ டக்குன்னு கட் பண்ணியிருக்காங்களான்னு நினைச்சுக்குவேன். நான் சொல்லுங்க, அதுவும் வசனம் தான் சொல்லுது. ஆமை, ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு என்னவா இருக்குமா? மகிமையா இருக்கிறது என்றும் சுவாபமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன் ஆமேன். தலைமயிரை வெட்டினா நம்ம எதை வெட்டுறான்னு அர்த்தம்? தேவ மகிமையை வெட்டுறான்னு அர்த்தம். ஆமேன். நீங்களாம் வெட்ட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமேன். வெட்டுறவங்களுக்காகவும் தோத்துறோம், வெட்டாதவங்களுக்காக தோத்துறோம். அதுக்கு உண்டானதை நீங்கள் பார்த்துங்க. நீங்களும் அதுவும் அப்போ எதுக்கு இதை இந்த வசனத்தை எடுத்தேன்னா, தலைமயிறு என்னவா இருக்குது அவளுக்கு? இந்த மகிமையே தனக்கு மன்னிப்பின் இரக்கத்தை கொடுத்தவருக்கு முன்பாக களைத்து போட்டு விட்டார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இந்த மன்னிப்பின் இரக்கத்தை பெற்ற அவர் தேவனுக்கு முன்பாக தன் தலைமயிரும் கனத்தையும் அவர் என்ன பண்ணல, பெருசா நினைக்கல. இது என்னங்க எனக்கு மகிமை, இது என்னங்க எனக்கு பெருசு, இது என்னங்க எனக்கு இது, அதை கூட அந்த தலைமயிரால் தன்னுடைய பாதத்தை வேற எங்கேயோ முகத்தை அல்லது கையை தொலைத்து இருந்தா கூட ஒரு பெருசா ஒரு காரியமா இருந்திருக்குமானா? இருந்திருக்காது. இந்த மகிமையை கலட்டி எங்க வச்சுட்டானா? தேவனுடைய பாதத்தில் வைத்து அவரை முத்தம் செய்கிறார். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்குவே,
உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்குவே, ஓயாமல் முத்தம் செய்கிறே. எப்படி நான் பாடும், என்ன சொல்லி நான் வெளிப்படுத்தினல் 4ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனம். வேகமாக வாசிங்க, சீக்கிரம், நேரம் இல்லை. ஆமாம், அடுத்த காரியங்களுக்கு நேரம் போகணும், வேகமாக சீக்கிரமா. ஓ ரபாலாஷ். மேலும் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது இந்த 24 மூப்பர்களும் என்ன செய்தார்கள்? சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதுக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர்களையும் தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக, அல்லேலூயா அல்லேலூயா, கிரீடத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்து வர, அதை வச்சு நம்ம கர்த்தரை என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? ஆராதிக்க மாட்டேங்கிறோம், பாட்டு பாட மாட்டேங்கிறோம், பாட்டு படிக்க மாட்டேங்கிறோம், கைதட்ட மாட்டேங்கிறோம், ஸ்டைலாக தட்ட ஆரம்பிச்சு. சில நேரத்தில் கைதட்டும் போது இப்போ என்ன வரதில்லை, இப்போ முன்ன கஷ்டப்படும் போது தட்டும் போது ஆமே 4 பேர் காது கிளிகிற மாதிரி தட்டினவங்க, இப்போ அவர் கை தட்டுறாருங்களா? தட்டுற மாதிரி எனக்கு சத்தமே வரலைங்களே. இருக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிற்கு முன்பாக எல்லாரும் சொல்லுங்க, வணக்கமாய் விழுந்து தங்கள் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளுங்க, என் பாவத்தை மன்னித்த ஆண்டவருக்கு இந்த தலைமுடி ஏமாத்துறங்க. அல்லேலூயா. அவரை ஏன் டவல், அவன் அவ்வளோ பெரிய குஷ்ரோகத்திலிருந்து மன்னிச்ச பரிசேயன் வீட்டில் டவல் இல்லாமையா இருந்திருக்கும், அல்லது இவளோட துணியில் ஏதாவது ஒரு பகுதி கிழிச்சாது அவர் பாதத்தில் தவழிச்சிருக்கலாமே. எல்லாமே என்ன தெரியுங்களா? மன்னிப்பின் இரக்கத்தை பெற்றவள் எப்படியாக அவர் பாதத்தில் அமர்ந்தா போதும். அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தொடர்ச்சியாக தியானித்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு நீ தேவ சமூகத்தில் எவ்வளோ நேரம் அமர்ந்திருக்கிற, அவருக்கு நீ என்ன செய்கிற, உன் காலத்தை எவ்வளவு அவருக்கு கொடுக்குற, உன் நேரத்தை அவருக்கு எவ்வளவு கொடுத்து நீ அமர்ந்திருக்கிற, அல்லது உன் பொருளாதாரத்தில் 10ல் 1 பங்கு நீ தேவனுக்கு தசமமாகமெல்லாம் கொடுத்து அவரை நேசிக்கிறதும் அவரை தேடுவதிலும் அவரை ஆராதிப்பதிலும் உன்னுடைய காரியத்தில் எப்படி நீ செலவிடுகிறாய் என்பதை என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். மகிமையும் கலற்றி வைத்துவிட்டு சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவரை அவர்கள் ஆராதித்தார்கள். அதைத்தான், அதுக்கு ஒப்பனையாக தாங்க இந்த சேத்தா இருக்குது. வாசிங்க 44, லூக்கா 11, 44, 7, 44, 45. சீக்கிரம் மறுபடியும். ரீபாலா ஷாக்கா தாராலபா. இவ்வளோ கண்ணீரால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிராவளை துடைத்தாள் என்றால், என்ன வரவேற்கும்படியாக நீ என்ன பண்ணலப்பா? என்னை கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து கூட வரவேற்கல. ஆனால் நீ ஒரு காலத்தில் எப்படி தெரியுமா இருந்த? இப்படின்னு தட்டிட்டு இருந்த. ஏன்னா இப்படி தட்ட முடியாது, ஏன்னா எல்லாமே என்னது? குஷ்டரோகம். எப்படி தட்டிட்டு இருந்த? இப்படி கை தட்ட முடியாது. எப்படி தான் தட்டிட்டு இருந்த? இப்படி தான் தட்டிட்டு இருந்த. குஷ்டம், ஒன்றுமே செய்ய முடியாது. நான் உன் வீட்டுக்கு இப்போ வந்திருக்கிற குணமாகி, நீ உன்னை குணமாக்கி இருக்கிறேன். இப்போ நீ என்ன பண்ணல? ப்ரெஸ்டீஜை பார்க்குற. அவர் எங்கெங்கேயோ அலைஞ்சிட்டு வந்திருப்பார், எங்கெங்கேயோ ஊரை சுற்றிட்டு வந்திருப்பார், குளிச்சாரோ இல்லையோ தெரியாது. அவர் எதுக்கு நான் என்ன பண்ணணும்? இருக்கிறவங்களும் ஆமைன்னு சொல்லுங்கள். கற்பனைக்காக சொல்லி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆனோ இந்த ஸ்திரீயோ நான் வந்தது முதற்கொண்டு என் பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருக்கிறார். கீழே தொடர்ந்து வாசிங்க சீக்கிரம். அப்பா, இதெல்லாம் ஒரு கஷ்டம். யூதர்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது தங்களை கெட்ஸை ஆனர் பண்ணுற ஒரு விதம். நம்ம எப்படி இன்றைக்கி வரும்போது அவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறோமோ, டீ போட்டு கொடுக்குறோமோ, ஸ்நாக்ஸ் கொடுக்குறோமோ, அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்கிறோமோ, அது மாதிரி அவங்களுடைய கஸ்டம்ஸில், கல்ச்சரலில் இதெல்லாம் ஒரு 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 பாரம்பரிய முறைகள், ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ஆனரிங் த கெஸ்ட். நான் எனக்கு நீ ஒன்றுமே செய்யலடா, நீ என் தலையில் எண்ணெய் பூச ஒன்றுமே எதுவுமே நீ எனக்கு கொடுக்கல,
அவர் சொல்றார் இப்ப 46, நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ தன் பாதங்களை பரிமள தைலத்திடம் பூசினாள் என்றார். 47 வசனம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யார் தெரியுமாங்க கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பா? அதிகமாக மன்னிச்சார்னு நினைச்சிங்கன்னா அவர் சமூகத்தை விட்டு போக மாட்டீங்க. அவர் என்னை அதிகமாக மன்னிச்சிருக்கிறாரு, என்னை அவருடைய பிள்ளையா மாற்றி இருக்கிறாரு, என்னை அவருக்கு விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு, நான் அவருடைய பிள்ளை அப்படிங்கிற உணர்வு இருந்ததுன்னா நீங்கள் கர்த்தரை ஆராதிக்காமல் இருக்க மாட்டீங்க, கர்த்தரை துதிக்காமல் இருக்க மாட்டீங்க, அவரை பாடாமல் இருக்க மாட்டீங்க. மற்றவங்க பாடுன்னு சொல்வதற்கு முன்பதாகவே, மற்றவங்க இதை செய்யன்னு சொல்வதற்கு முன்பதாகவே, ஊழியதை பண்ணுன்னு சொல்வதற்கு முன்பதாகவே தங்களால் முடிந்ததை ஆராதித்தவன் முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சரீரத்தோடு, முழு ஆன்மாவோடு அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாக ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா முழு உள்ளத்தோ எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறு, ஆராதனை 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 எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பே, இயேசுவே எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பே. இது அன்பின் வேண்டுகோள், இது கட்டளையாக எடுத்துட்டாலும் சரி, தயவுசெய்து ஆராதனை நேரத்தில் யாரும் உட்காராதீங்க. ஒருவேளை உங்களால் முடியல அப்படின்னா சேர்ஸ் இருக்குது, நீங்கள் வெளியே போய் என்ன பண்ணுங்க, உட்காந்துங்க. இங்கே ஆராதிக்கிறவங்கள யாரும் என்ன பண்ணாதீங்க, மற்றவர்களுக்கு ஆமாம் பிள்ளைகள்லாம் உங்களை பார்த்து வளர்கிறாங்க, நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா நாளைக்கு அவனும் என்ன பண்ணுவான். நம்ம இன்னைக்கு வயசாகி சோர்ந்து போய் முடியாத ஒரு சூழ்நிலை உட்காந்துருக்கோம், அது அவங்களுக்கு என்ன பண்ணாது தெரியாது. நாளைக்கு சொல்ல அந்த அங்கிள் அந்த ஆண்டி மாத்திரம் உட்காந்து ஆராதிக்கிறாங்க, நீங்கள் ஏன் என்ன மாத்திரம் திட்டுறீங்கன்னு கேட்பானா கேட்க மாட்டானா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். ஒன்று ஆராதனை யாரும் உள்ளுக்குள்ளே கேம்பஸ்குள்ளே வந்துட்டு உட்கார வேண்டாம். நான் தான் சொல்லிட்டேனே 10 to 15 minutes தான் நம்ம நிற்கிறோம், அதிகமாக இல்லை, 1/2 hour கூட கிடையாது. 3/4 மணி நேரம் 40 நிமிஷம் ஆராதனையில் வர்ஷிப்பில் 20 நிமிஷம் பாடல் மற்ற காரியங்களை போகுது. அதுக்கப்புறம் தான் அடுத்து 20 நிமிஷம் தான் நிற்க போகிறோம். இதை நான் உங்களால் முடியும்னு நினைக்கிறேன். இது எனக்காகல கத்தருக்காசையும். ஒன்று. ரெண்டாவது, ராபோஜனம் திருவிருந்து வாங்கும்போது எல்லாரும் முழங்கால் படிட்டு வாங்குங்க. முழங்கால் பட முடியலன்னா நின்று கொண்டு வாங்குங்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். யாரும் நீ சேரில் கூட என்ன பண்ண வேண்டாம், சேரில் உட்காருங்க. நான் கொடுக்க வரும்போது என்ன பண்ணிடுங்க, டக்குன்னு எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஒன்று. ஆமென். ஆராதனையில 20 நிமிஷம் தான் நம்ம நிற்க போறோம். முழு ஆராதனை நிற்க போறோம். அதனால அதில் யாரும் உட்கார வேண்டாம், கண்களை மூடி ஆராதிக்க போறோம். வேற எந்த காரியமும் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, திருவிருந்தப்போ யாரும் உட்கார்ந்து திருவிருந்து வாங்கக்கூடாது. அதெல்லாம் முடியவில்லை என்று சொன்னால் உட்கார்ந்து வரும்போது எனக்கல்ல கர்த்தர் உடைய அப்பத்திற்கும் திராட்சை ரத்தத்திற்கும் ஆனர் பண்ணும் விதமா. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா தேவனை நேசிக்கிறத. அல்லேலூயா. ஏனோ தானோ என்று அசால்ட்டா செய்ய வேண்டிய காரியம் இல்லை, ஏனென்றால் என்னை அவர் அதிகமாக நேசிக்கிறார். மூணாவது, தேவனுடைய பிள்ளைகள், திருச்சபையில் அங்கமா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கென நீங்கள் கட்டாயம் தசம பாகம் கொடுக்க வேண்டும். இது என்னுடைய வார்த்தை இல்லை, இது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அதை ஏற்கனவே நான் சொன்னேன். ஆமென். அவர் எனக்கு இதுவரைக்கும் செய்ததுக்கு நான் இன்னும் எவ்வளவோ நான் அவருக்கு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்க. கட்டாயத்தினா அந்த சூழ்நிலையில இருக்கிறேன். ஆமென். இனியும் நான்
அவர் எனக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னார். நாம் அவருக்கென்று விதைப்போம். அவள் 200 ஒரு நாள் வேஜஸ் கூலிய அவர் பெருசா நினைக்கல. அதை இயேசு என் பாவத்தை மன்னித்தபடியா அவருடைய சமூகத்தில் வந்து ஊற்றினார். ஆமென் சொல்லுங்க. என்ன தெரியுங்களா, இவை இப்படி செஞ்சதுனால என்ன, இது என்னோட பேசேஜ் கிடையாது, இது என்னோட மெசேஜ் கிடையாது. இவை இப்படி செஞ்சதுனால இயேசு சொல்லிட்டாரு, எப்பெல்லாம் இந்த சம்பவத்தை படிக்கிறாங்களப்பா அப்பெல்லாம் என்ன அவளை நினைச்சு பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு 2000 வருஷம் நீங்க 1900 எத்தனை வருஷம் சார் சொல்லி கொடுத்துருங்களா? எத்தனை வருஷம் நம்ம இருக்கோம்? 5783 வருஷத்துல இருக்க. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நம்ம எந்த வருஷத்துல இருக்கோம்? 5780 அப்படின்னா 1783 வருஷத்துல இருக்கிறோம். இன்னும் 2000 வருஷத்துக்கு இன்னும் 213 வருஷம் தான் இருக்கு. அதுக்கு நம்ம நல்லா டேக்கப் ஆயிடும். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன். இது 1083 வருஷம் யாரை குறித்து பேசிட்டு இருக்கிறோம்? இயேசுவின் பாதத்துல மரியாதை நடன தைலத்தை ஊற்றின மரியாதை குறித்து இன்றைக்கும் பேசுகிறது. அவருடைய புகழ் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அடுத்ததாக சீக்கிரமா தண்டனையை பெற்றவன் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து மன்னிப்பின் இரக்கத்தை பெற்றான். ஆமென் சொல்லுங்க. அவன் யாருக்கு அமர முடியும்னா, ஒண்ணு இரக்கத்தை பெற்றவர்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து தங்களுக்கு உண்டானதை எல்லாம் அவருக்கு செலுத்தி அவரை ஆராதிப்பார்கள், அவரை தொழுது கொள்வார்கள். ரெண்டாவது நாலாவது இன்ஸ்ட்ரக்ஷன் மறந்துடாதீங்க. ஆலயத்துக்கு வரும்போது எல்லாரும் பைபிள் கொண்டு வரணும். ஆமென் சொல்லுங்க. ஒண்ணு 4 ரூல்ஸ் இன்னையிலிருந்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 7வது மாசத்துல இருந்து 4 நம்ம ஃபாலோ பண்ணோம். ஒண்ணு ஆமென், ஆராதனை நேரத்துல நம்ம உட்கார மாட்டோம். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஆராதனை உறுதிமொழி எடுக்க போறோம், ஆராதனை நேரத்துல நான் உட்கார மாட்டேன். ரெண்டாவது ஆமென், திருவிருந்தப்போ அதுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்போம். 3வது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய தசமமாக. 4வது ஆலயத்துக்கு வரும்போது பைபிளை கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. என்ன பார்க்கறவங்க சொல்லணும், அவங்க எங்க போறாங்க இன்னைக்கு? நம்ம வரும்போது கறிக்கடை போற மாதிரி தானே வரோம். பைபிள் எடுத்து அதை ஒரு கவருக்குள்ள வச்சு அதை இன்னொரு கவருக்குள்ள வச்சு தெரியாம தானே வரோம். பைபிள் எடுத்துட்டு எல்லாரும் நீங்க வெளியே வரும்போது எப்படி வேணா வாங்க, இந்த அந்த படியில ஏறும்போது எல்லாரும் கையில என்ன இருக்கணும், சுமந்து பாருங்க. இரக்கத்தை பெற்றவள் அவ சமூகத்தில் அமர்ந்திருந்தான். 4 ரூல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது இரக்கத்தை பெறுவதற்கு ஒருத்தன் அமர்ந்திருந்தான். அதை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட பேசுவாராக. ஆமென். 2 சாமுவேலின் புஸ்தகம் வேகமா எடுத்துக்கொள்ளுங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 12 16 சீக்கிரம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து ராம் முழுதும் தரையில தேவ சமூகத்தில் கிடந்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒன்று இரக்கத்தை பெற்ற மரியாள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தார். இரண்டாவது இரக்கத்தின் மன்னிப்பின் இரக்கத்தை பெற தாவீது தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தார். அப்படி என்ன அமர்ந்திருந்தார்னா, தாவீதை குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவன் அவனை அழைத்தா, அவன் இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தான். இப்ப தாவீது பத்சேபாள் என்னும் அந்த ஸ்திரீனிடத்துல பாவத்துக்கு உட்பட்ட பிற்பாடு நடக்கிற சம்பவம் தான் இந்த சம்பவம். ஏன் தேவ சமூகத்துக்கு போறான்னா பார்த்துக்கொள்ளுங்க. அவன் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 12ஆம் வசனத்தை அதாவது இந்த ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டாம். அந்த அதுக்கப்புறம் நடந்த சம்பவத்தை தான் நம்ம மெயினா பார்க்க போறோம். பச்சைபாளத்துல பிரவேசித்த பிற்பாடு தீர்க்கதரிசியாக நாத்தான் மேல் வந்து தாவீது ராஜாவை எச்சரிக்கிறான், வார்ன் பண்றான். நீ இதை செஞ்சுட்டப்பா, இதுக்கு பின்னாடி என்ன நடக்கும்ன்றத நான் சொல்றேன். கர்த்தர் சொல்றத சொல்லிட்டு போயிடுறேங்கிற சொல்றேன். பாருங்க 11ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க சிஸ்டர். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழுப்ப பண்ணுவேன். What the Lord want to say to you, நான் உன் வீட்டில ஒரு பெரிய பொல்லாப்பை நான் எழும்ப பண்ணுவேன். உன் கண்கள் பார்க்க ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். நீ செஞ்சது எதுவோ அதே உன் கண்ணு முன்னாடி நடக்கும்பா. அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே
ரகசியமா செய்தத இட்ஸ் மை ஜட்ஜ்மெண்ட், என்னுடைய தண்டனை என்னன்னா, என்னுடைய கான்சிக்வன்சஸ் என்னன்னா, வேற யாருன்னா செஞ்சிருந்தா நான் மன்னிச்சிருப்பேன்பா. யூ ஆர் a king, you supposed to guard the people. நீ நாம ஜனங்களை பாதுகாக்க வேண்டிய ராஜா, நீ ராஜ்யத்தை பாதுகாக்க வேண்டியவன். என்ன சொல்றது, தேசத்தின் அதிபதிகளை பாதுகாக்க வேண்டியது, அவர்களை குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியது. ஏன்னா உன்னை அப்படி நீ இருப்பான்னு சொல்லிதான் உன்னை நான் அபிஷேகம் பண்ணி இந்த ராஜாவினுடைய காரியத்துக்கு நேரா உன்னை கொண்டு வந்து நான் உட்கார வச்சிருக்கிறேன். அப்படிப்பட்ட நீயே ஜனத்தை என்ன சொல்லுவாங்களே, வேலிய பயிரே அப்படிதான் சொல்லுவாங்க. அவன் காவல்துறையில தப்பு செய்யும்போது இந்த வார்த்தை மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா காவலாளர்கள் அவர்கள் தான் ஜனங்களை பாதுகா, அவங்களே தவறு செய்யும்போது யாருங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதே போல ராஜா, நீ வேற யாரும் செஞ்சதை கூட ஃபர்கிவ்னஸ் பா, நீ ராஜ்யத்தை மக்களை காக்க வேண்டிய, உன் உயிரை பணயம் வைத்து அவங்களுக்காக காக்க வேண்டியவனே, நீ இந்த பாவத்தை செஞ்சுட்ட, நான் எல்லாரும் முன்னாடியும் நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்றாரு கர்த்தர். தொடர்ந்து வாசிங்க. 13 இருந்து வாசிங்க சிஸ்டர். அப்போது he accepted his sin before the Lord. அவன் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக தன்னுடைய பாவத்தை அவன் ஒற்றுக்கொள்ளுகிறான். ஆனாலும் இந்த காரியத்துல தேவப்பிள்ளையே நல்லா கவனிச்சுங்க. நம்ம செய்கிற பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு, எப்பேற்பட்ட பாவம் இருந்தாலும் சரி மன்னிப்பு உண்டு. ஆனால் அந்த செய்ததில் தேவ தூஷணை தான் இருக்குன்னு சொன்னால் கர்த்தர் அதுக்கு தகுந்ததான காரியத்தை என்ன பண்ணிடுவார். இட்ஸ் ட்ரூங்க. என் மூலமாக நாம தூஷிக்கிற மாதிரி இருந்ததுன்னா என் பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு. பட் அந்த கான்சிக்வன்சஸ் நான் என்ன பண்ணணும், அதனுடைய காரியத்தை நான் சுமக்கணும். மன்னிப்பின் தேவன் தான், இரக்கமுள்ள தேவன் தான், தயவு பாராட்டுகிறவர் தான். டேவிட்டுடைய வாழ்க்கையில் எக்ஸாக்டாக அது நடந்தது. கர்த்தர் சொன்ன, ஆண்டவர் ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்குறீங்க? அப்ப சொல்லும்போது, மகனே இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைக அவருடைய பாவத்தினால் செய்த தண்டனை அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா அது அவங்களுக்கு தண்டனைனே தெரியாம வேற ஏதோ காரியத்தின் மேல நோக்கமா இருக்கிறாங்கப்பான்னாரு. காலையில எனக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு. இட்ஸ் மை ஜட்ஜ்மெண்ட். ஏதோ ஒரு காரியத்தை நான் உங்களை தண்டித்திருக்கிறேன். அவர்கள் என்னிடத்துக்கு வருவதற்கு திரும்பாமல், என்னிடத்துக்கு மனம் திரும்புவதற்கு திரும்பாமல், என்னிடத்தில் அமர்ந்திருப்பதற்கு திரும்பாமல், என்னிடத்தில் வந்து என்னிடம் இரக்கத்தை பெறுவதற்கு, என் சமூகத்தில் காத்திருப்பதற்கு இல்லாமல், இன்னும் அவர்கள் அந்த குற்றத்தையும் அந்த காரியத்தையும் மறைப்பதற்கு என்ன செய்கிறாங்கன்னா, மறுபடியும் மேல 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 ஹைட் பண்றதுக்கு தான் முயற்சிக்கிறாங்கன்னு கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லும்போது நான் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். ஏன் ஆண்டவரே, இஸ் தேர் எனிபடி எல்ஸ் இன் மை சர்ச்? யாராவது அப்படிப்பட்டவங்க எங்க இடத்துல இருக்கிறாங்கன்னா தயவை மன்னிச்சு இரக்கம் பாராட்டிடுங்க. நான் உங்க சமூகத்தில் எப்படி ஆகிலும் அமர்ந்துடுறான்றவரே. பெரியவங்களுக்கு சொல்றேன், பிள்ளைகள் வாலிபர்களுக்கு சொல்றேன், வந்திருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், தேவனுக்கு விரோதம் ஏதாவது காரியம் செஞ்சுட்டா தயவுசெய்து வேற அதை மறைப்பதற்கும் அதை மூடுவதற்கும் முயற்சிக்காதீங்க. மனுஷன் வேண்டாங்க, தேவ சமூகத்தில் வந்து சாஷ்டாங்கமா விழுந்துருங்க. குறிப்பா நான் சொல்றேன், நம்முடைய பிள்ளைகள் செய்த சில தவறுகளுக்கு நாமும் உடந்தையா இருக்கிறோம். கர்த்தர் அங்கலாய்க்கிறார். கம் பிஃபோர் தி லார்ட். அமர்ந்திருக்க வந்துட்டீங்கன்னா அடுத்த 6 மாசம் கர்த்தர் எல்லை இல்லாத ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். கல்ல கர்த்தரோடு கூட பேசுனது நான் சொல்றேன். அநேக பாவங்களை கர்த்தராதான் தாவீது இந்த காரியத்தில் கர்த்தருடைய சத்துருக்களுக்கு நீ தூஷணத்துக்கு காரணமாயிட்ட, உனக்கு பிறந்த இந்த பிள்ளை நிச்சயமா சாகுன்னு சொல்லிட்டார். கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் யாரா இருந்தாலும் சரி, நீங்களோ இல்லை உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களோ அதை செய்தால் மனுஷனுக்கு முன்பாக அது வேண்டாம், தேவனுக்கு முன்பாக வந்து சரண்டர் ஆயிருங்க. அதை மறைப்பதற்கும் அதை மூடுவதற்கும் ஒரு நாளும் முயற்சிக்காதீங்க. நான் இங்கே நின்று இதெல்லாம்
இதையெல்லாம் போட்டு நான் பேசணுங்கிறதுக்காக வரல, பட் தேவன் சொன்னதை மாத்திரம் சொல்றேன். விழுந்துருங்க அப்பா சமூகத்தில். இந்த ஒரு விஷயம், இந்த இந்த ஒரு இன்சிடென்ட் தாவீதுடைய உள்ளத்தை அசைச்சிருச்சு. அவனுடைய உள்ளத்தை நொறுக்கிருச்சு. அப்பதான் 16 வசனத்துல வேதம் சொல்லுகிறது, தாங்கவே முடியலைங்க. இது எதை காட்டுகிறது என்றால், தவறு செய்யறது மனுஷனுடைய இயல்புங்க. யாரும் பரிசுத்தவான்கள் கிடையாது. ஆனா அது நம்முடைய குடும்பத்தில் நாமும் செய்து விட்டால், உபவாசம் இருந்து தேவ சமூகத்தில் மன்றாடவும் அமர்ந்திருக்கவும் நீங்க வந்து அமர்ந்திருந்துருங்க, கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவோம். தாவீது அந்த ராம் முழுவதும் கதறான், உபவாசம் இருக்கிறான். ஆண்டவரே, நான் தானப்பா பாவம் செஞ்சேன், இந்த பிள்ளை என்ன செஞ்சது, புலம்புறான், பிரார்த்தனை பண்றான், உபவாசிக்கிறான், தூக்கம் இல்லை, சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாங்க, வேண்டாங்கிற. 17 வசனம், அவன் தரையில் இருந்து அவன் என்ன பண்ணலையா, எழுந்திருக்கவே இல்லை. அவன் வீட்டில் உள்ள மூப்பர்கள் எழுந்து அவன் அண்டை வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவர்களோட அப்பம் கூட சாப்பாடு கூட வேண்டாங்கிறான், கதறுகிறான். 7 நாள் அழுகிறான், 6 நாள் அழுகிறான். 7ஆம் நாள் வந்துருச்சு, பிள்ளை செத்து போயிட்டு என்ற செய்தி வருது. இது எப்படி தாவீதுட்ட போய் பிள்ளை வியாதியா இருக்குதுன்னு சொன்னப்பவே அவர் சாப்பிடாம 6 நாள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறாரு, இதை செத்துருச்சுன்னு எப்படிப்பா போய் சொல்லுவேன் நான்? எப்படியோ விஷயத்தை கொண்டு போயிடுறாங்க. தேவனுக்குள்ளா தன்னை ஒரு ஆசுவாசப்படுத்தி கொள்றான், கொஞ்சம் தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு. 22 வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவன் யாருக்கு தெரியும்? அந்த forgivenesses of sins பெறுவதற்காக தான் நான் உபவாசம் அமர்ந்திருந்தேன். பாவம் செய்ததுக்கு பிற்பாடு தான், இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் நான் 51ஆம் சங்கீதத்தவே எழுதுறான். அமர்ந்திருக்கிறதை குறித்து அவன் பாவத்தின் அறிக்கை 51ஆம் சங்கீதத்தை எழுதுற, வீட்டில் போய் படித்துக் கொள்ளுங்கள். அவன் சொல்றான், அது மரித்திருக்க இப்பொழுது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்ப வர பண்ணக்கூடுமோ? நான் அதன் இடத்துக்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்துக்கு திரும்பி வரப்போகிறது இல்லை. தாவீது உபவாசம் இருந்து தேவனிடத்தில் மன்னிப்பு இரக்கத்தையும் பெற்றுட்டான். இப்போ என்ன நடக்குதுன்னா, 24ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென், ஆமென் சொல்லுங்க. After he got forgiveness from God, எந்த பிள்ளை அவன் சாக கொடுத்தானோ அதற்கு ஈக்குவலா கர்த்தர் ஒரு சாலமோனை கர்த்தர் கொடுத்துட்டார். இந்த சாலமோனுக்கு முன்னாடி அவன் இரக்கம் பெறுவதற்கு தேவ சமூகத்தில் அமர்ந்துதான் இருக்கணும். நான் வேற யாருக்குன்னு அதை சொல்ல மாட்டேன், தேவ பிள்ளைகள் அமர்ந்து தான் இருக்கணும். இரக்கத்தை பெறும் வரைக்கும், நன்மையை பெறும் வரைக்கும், அந்த forgiveness of sin என் மனசுக்கு தெரிகிற வரைக்கும் நான் அமர்ந்து தான் இருக்கணும். கர்த்தர் எனக்கு ஒரு சாலமோனை வைத்திருக்கிறா. நேரம் கடந்து விட்டது, இங்க என்னோட நிறுத்த விரும்புகிறேன். யுத்தத்துக்கு போன ஒரு மனுஷன் இருந்தான். வசனத்தை மாத்திரம் சொல்லுறேன், நீங்கள் வீட்டில் போய் படிச்சுங்க. சொல்லி அமர்கிறேன், சொல்லி ஜெபிக்கிறேன். யுத்தம் வரும்போது அமர்ந்திருந்தான். வியாதி வந்த போது தேவ சமூகத்தை அவன் தேடலை. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம். சண்டை வருது, பிரச்சனை அடுத்தனால வருது, தேவ சமூகத்தில் காத்திருக்க தம்மை அர்ப்பணிக்கிறான். 11ஆம் வசனம் 14, 11 வாசிங்க. 2 நாளாகமம் 14, 11 வாசிங்க சிஸ்டர்.
ஆ ரெண்டு நாளாகமும் 14-15 வீட்டில் போய் இந்த 2 அதிகாரத்தை படிங்க. இந்த 2 அதிகாரத்தை படித்து கர்த்தர் உங்களோட என்ன பேசுகிறாருங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். 2 நாளாகமும் 14-15 படிங்க. ஆவியானவர் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை உங்களோட என்ன இடைப்படுறாரு என்பதை எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக பண்ணுங்கள், குரூப்பில் வேணால் பர்சனலாக. கர்த்தர் உங்களோடு இடைப்படுன இந்த 14-15 நீங்கள் என்ன எப்படி அந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஆசா ஒரு சண்டை வரும்போது, பிரச்சனை வரும்போது தேவனை தேடுறான். என்னன்னு சொல்கிறான்? கவிதையாக வருது. ஒரு ஆமீன்னு சொல்லுங்களேன். கஷ்டப்படும் போது நமக்கு கவிதை வரும். கஷ்டம் போனப்போ கவிதையும் வராது, கர்த்தரும் இருக்க மாட்டார். ஒரு ஆமீன்னு சொல்லுங்களேன். பலன் உள்ளவனாகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் பயம். அப்படியே ஏன்னா இப்போ அடுத்த நாள் சண்டைக்கு 1000 பேர் 2000 பேர் நின்றுட்டு இருக்காங்க. யாராக இருந்தாலும் நமக்கு உதவி செய்து லேசான காரியம் ஆண்டவரே. எப்பா 14ஆம் வசனத்தை போடு, 11ஆம் வசனத்தை போடுப்பா. 11ஆம் வசனம். யாரா இந்த லேசான காரியம்? நாங்கள் உண்மை சார்ந்து ஏராளமான அந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே எங்களுக்கு நிற்க பேலன் இல்லை. சரண்டர் அடைஞ்சிட்டான். கர்த்தர் வெற்றியை கொடுத்துட்டார், இளைப்பாறுதல் கொடுத்துட்டார். அவ்வளோதான். அதுதான் அந்த சம்பவம். அடுத்து 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 15ஆம் அதிகாரம் சாரி மன்னிக்கு 16-12 2 நாளாகவும் 16-12 ஆசா அரசாண்ட 39 வருஷம், 38 வருஷமும் 39 வருஷமும் அவனுக்கு இளைப்பாறுதல், அமைதி, ஒன்றுமில்லாமல் அமைதியாக இருந்தான். 39ஆம் வசனம் அவன் கால்களில் ஒரு வியாதி வந்துருச்சு, ஒரு பலவீனம் வந்துருச்சு. அவன் நோவு மிகவும் உக்கரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரியை தேடினான். அவ்வளோதான். அதோடு முடிக்கிறேன். இந்த வார்த்தைகளை வீட்டில் போய் படிச்சுங்க. யுத்தம் வரும்போது அமர்ந்திருந்தவன் வியாதி வந்தபோது அவர் என்னுடைய யெகோவா ராஃபா சுகமாக்குவார்னு தெரியாம கர்த்தரை நம்பாம பரிகாரிகளே தேடி ஓடுறான். யார் எனக்கு சுகம் தருவான்? தேவ பிள்ளைகளே, இந்த 3 சம்பவங்களை இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி தேவ ஆவியான நினைப்பூட்டினா, இது இந்த 3ல் நான் எந்த கேட்டகரியில் இருக்கேன்? கர்த்தர் அமர்ந்திருக்கும்படியாக வர சொல்லுகிறான். நன்மை செய்த ஆண்டவருக்கு அமர்ந்திருந்து உங்களுடைய நேரத்தாலும் உங்களுடைய உழைப்பாலும் உங்களுடைய பொருளாலும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்கள், அவரை ஆராதிங்கள், அவரை நேசியுங்கள். 2வது, தவறுகள் பாவங்கள் தேவனுக்கு விரோதமாய் செய்திருப்போம் என்றால் அதை தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டு இரக்கத்தை பெறுவதற்கு அமர்ந்திருங்கள். 3வது, ஏற்கனவே நீங்கள் அமர்ந்திருக்கலாம் சில காரியத்தில், சில காரியங்களை அமர்ந்திருக்காமல் மாம்சத்தின்படி ஓடலாம். இந்த ஆசாவை போல எதுவாக இருந்தாலும் மனம் திரும்புங்கள், கர்த்தர் உங்களை அழைக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுங்க. எஸ் லார்ட், எஸ். இந்த வார்த்தையில் உண்மையாலுமே கர்த்தர் உங்களோடு கூட